10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டீங்க மேம், தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்களா தமிழுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யோர் தமிழ் எக்ஸாம். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யோர் தமிழ் எக்ஸாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன ஒவ்வொரு இயர்லையுமே நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா குருவினா 2 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு இயர்லையுமே இயல் 1ல இருந்து இயல் 7ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உனக்கு கிளியரா கொடுத்துருக்கேன் அலாங் வித் திருக்குறள். சரியா? அண்ட் சிறுவினா ஓகே 3 மார்க்ஸ் கொஸ்டின் இயல் 1 டு இயல் 7 என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி. ஓகே, இயல் 1ல என்னென்ன மனப்பாட பகுதி நீ படிக்கணும், இயல் 3ல என்னென்ன மனப்பாட பகுதி, இயல் 6 இயல் 4 எல்லாத்துலயுமே உனக்கு மனப்பாட பகுதி நான் கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ பசங்களா இதெல்லாம் வந்து நீ தரோவா இருக்கியான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். ஓகே, இதுல நீ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எல்லா யூனிட்ஸ்லயுமே அகராதியில் காண்க இது வந்து நீ பாத்துக்கணும். அதே மாதிரி ஆல் யூனிட்ஸ்ல படிப்போம் பயன்படுத்துவோம் அதையுமே வந்து விட்டுறாதீங்க. சரியா? அண்ட் மொழியை ஆள்வோம் இது உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். இயல் 1ல உனக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பசங்களா இது எல்லாமே உனக்கு கிளியரா நான் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். மொழியோடு விளையாடு ஒவ்வொரு இயர்லையுமே ஐ ஹாவ் ரிட்டன் எவ்ரிதிங். ஸோ இது எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இலக்கணம்ல பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் எந்தெந்த இயல்ல நீ வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள் பார்க்கணும். ஓகே, அதுவுமே நான் வந்து கிளியரா வந்து உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, 8 மார்க் கொஸ்டின்ஸ் உன்னோட உரைநடை வினால எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் செய்யுள்ள என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்கேன். ஓகே, 8 மார்க் கொஸ்டின்ஸ் விரிவானம் நெடுவினா. சரியா? இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் படிவம் என்னென்ன படிவம்லாம் வந்து நீ வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து மோஸ்டா ரிப்பீட்டடா கேட்பாங்க. அதுவுமே வந்து உனக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே ப்ராப்பரா வந்து எழுதிடுங்க. சரியா? அண்ட் மொழி கடிதம் என்னென்ன கடிதம்லாம் நீ வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஒவ்வொரு இயல்லையுமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது நீங்க கொடுத்துருக்கேன். சரியா? அதே மாதிரி கட்டுரையில என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீ வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதுவுமே பார்த்துக்கோங்க. அழகிடுதல் எல்லா திருக்குறளுக்குமே வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம் 2 மார்க்ஸ்ல வரும். ஓகே, இலக்கண குறிப்பு அண்ட் இதெல்லாம் வந்து உன்னோட அடிஷனல் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ வெண்பாவின் பொது இலக்கணம், தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு, நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு எல்லா யூனிட்ல இருக்கிற செய்யுள். சரியா? ஸோ இதுதான் பசங்களா உங்களோட தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ தமிழ்லையுமே கண்டிப்பா நம்ம சென்டர் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ என்னதான் வந்து தமிழ் வந்து ப்ராப்பரா நம்ம டீச்சர் வந்து இன்னும் போடல, பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பசங்களை கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வாட்ஸ்அப் சேனல்ல இந்த PDF உனக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். எஸ் மேம், நான் ஐ வாண்ட் டு ஸ்கோர் சென்டம்னு சொல்லிட்டு இன் தமிழ் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் பசங்களா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நம்மளுக்கு தமிழ்ல வந்து யூஸ்வலா மார்க் போகும். ஸோ அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம நல்லா எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபார்மேட்லாம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா தமிழ்லயுமே நம்ம சூப்பரா சென்டம் எடுக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.